நமஸ்காரம் பண்ணுங்க சாமி. என்ன நமஸ்காரம் பண்ணுங்கன்னு என்ன செஞ்சிருக்க? எதையா நமஸ்காரம்? குத்து நமஸ்காரம். குத்துறவங்க 5 வகை நமஸ்காரம். குத்து நமஸ்காரம் நமஸ்காரம் இல்லையா? இருக்கு. ஏகாங்க நமஸ்காரம், துபாங்க நமஸ்காரம், திரியா நமஸ்காரம், சாஸ்திர நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், 5 வகை நமஸ்காரம். அதுல குத்து நமஸ்காரம் நமஸ்காரமே இல்லையே. உங்கள்ல இல்ல எங்கள்ல இருக்கு. அது என்ன உங்கள்ல இல்ல எங்கள்ல இருக்கு? அது என்ன உங்கள்ல இல்ல எங்கள்ல இருக்கு? யாரையா வணங்குறீங்க? எம்பெருமா முருக பெருமானே. முருகனை வணங்குறீங்களா? உண்மைதானே? மாற்றம் இல்ல. முருகனை வணங்குற உங்களுக்கு எங்க பட்டைய காணாமே? எந்த நேரத்தில் எதையா போய் ஞாபகப்படுத்தி வர்ற? பட்டையா? கடுக்கா கொட்டை, காஞ்சிராம்பட்டை, வேப்பம்பட்டை, வேளாம்பட்டை, பணம் எல்லாம் அழுகி போன அண்ணாச்சி பழம், முளை மாதிரி போன வாழைப்பழம், இதெல்லாம் குளத்தாங்கரையில் குழியை பறித்து மண்பானையை பதிச்சு இதெல்லாம் உள்ளே ஒன்றா கொட்டி விட்டு அதை அழுகிறதுக்கு கொஞ்சோண்டு யூரியாவை போட்டு விட்டு ஆகா ஊரல் போட்டவே இருப்பேன் பாரு விருதான். செத்தவை வீட்டுக்கு போக மாட்டேன், கட்டுன பொண்டாட்டிக்கிட்ட படுக்க மாட்டேன். 27 நாள் சென்று தூக்கி வச்சு எரிச்சு கொண்டு எடுத்து உழைச்சிட்டு வந்து ஒட்டு தண்ணியில் படுக்கிறவன் ஒரு ட்ராப்பை அடித்தான்னா 4448 நரம்புலையும் போய் பாயிர அந்த பட்டையை பற்றி இப்போ கிளப்பி விட்டுட்டியே ஐயா. அது மாதிரி வருமா? நான் என்ன பட்ட சொல்றேன், நீர் என்ன பட்ட சொல்லுகிறீர்? என்ன பட்ட சொல்ற? நான் சொல்றது திருநீர் பட்டை. திருநீர் பட்டையா? அதையா மொட்டை மொட்டையா சொல்லிக்கிட்டு நீ மொட்டை மொட்டையா கேக்குற? அது கிடைச்சிச்சுன்னா 200 பேர் குடியே போயிருவோம். திருநீர் பட்டை அது இப்ப அடிக்கிறது. ஆமா. ஏன் இப்ப அடிக்கல? குத்து நமஸ்காரத்துக்கு கிளம்பிட்டேன். டேய் சாமியை கும்பிட போகும்போதே பட்டை அடிக்கணும். இல்ல இல்ல, இந்த நமஸ்காரம் பண்ணும் பொழுது பட்டை அடிக்க கூடாது. அப்படியா? தீட்டு. சாமி வணங்குறீங்களா? ஆமா. முருகனை வணங்குறீங்களா? ஆமா. முருகனை வணங்குனா என்ன மந்திரம் சொல்றீங்க? ஓம் சரவண வாங்குற மந்திரம் சொல்றீங்களா? அந்த மந்திரம் எல்லாம் ஒத்து வராது. ஆமா ஆமா அண்ணன் விநாயகர் பெருமான் ஓம் விக்னேஸ்வராய நமக சும்மா இரியா. அந்த மந்திரம் எல்லாம் இதுக்கு சரியா வராது. அவங்க அப்பா தந்தை இருக்கிறாரே ஓம் நமச்சிவாய நமக நமச்சிவாய, அதுக்கு இதுக்கு ஒத்து வராது. காக்கு முட ஓம் நமோ நாராயணாய நமக அந்த நாராயண மந்திரம், அந்த ஓதெல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வராது. வேற என்னையா மந்திரம் இருக்கு? என்ன மந்திரம்? 2 எழுத்து. அப்படி சொல்ல வேண்டியதானே. வாசி 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 என்று சொன்னால் சிவா சிவா என்று வருமே. சிவாய என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் கிடையாது. சிவாங்கிற 2 எழுத்து மந்திரம் தானே. நீ என்ன கிருபன் என்ற வாரியாரா? அது இல்லையா? மரா 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 என்று சொன்னால் ராமா 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 அந்த 2 எழுத்து மந்திரமா? எது எனக்கு பிடிக்காதோ அதை பூரா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ சீதா 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 என்ற 2 எழுத்து மந்திரமா? சீதாவும் இல்ல ஓதாவும் இல்ல. வேற என்னையா 2 எழுத்து மந்திரம்? 2 எழுத்து. அது என்ன எழுத்து? முதல் எழுத்து ஆ. பாரியா உயிரெழுத்து 12 எழுத்திலே ஆ என்ற எழுத்துக்கு உயிர் கொடுத்திருக்கீங்க பாத்தீங்களா? ஆமா, உயிரை கொடுக்கிறதுக்கு தான். என்ன ஒரு சிறப்பியா? ஆமா. தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்க வந்த தன்மான சிங்கமே, என்ன ஒரு பெருமையா? ஆமா சாமி. உயிரெழுத்து 12 எழுத்துல ஆ. 2வது எழுத்து என்ன எழுத்து? ஆகா. இம் மெய்யெழுத்து 18 எழுத்திலே இம் என்ற எழுத்துக்கு மெய் கொடுக்க வந்தவரே பாத்தீங்களா? உயிரிலே 12 மெய்யிலே 18 இம், உயிர்மெய் எழுத்து 214 மா. இந்த மாவை சேர்த்தால் அம்மா என்று வருமே. பாருங்க பாருங்க, தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொர்மிக்க மந்திரமில்லை என்று சொன்னார்களே. அம்மா என்ற 3 எழுத்து மந்திரம் தானே. நீ ஐயா அவசரப்பட்டு மாவை இப்ப போய் சேர்க்கிற. அம்மா அம்மா சொல்லுவாங்க, அம்மா தாயா அம்மான்னு சொல்றதுக்கு வர்றதுக்கு தான் அந்த நமஸ்காரமே. அது அப்புறம் கொஞ்ச நாள் சென்று மாவை சேர்த்துக்கலாம். அதுவரை அம்மு அம்முன்னா சொல்லுவாங்க. இல்ல சரி விடியா, இந்த மந்திரத்தை எங்க எந்த கோயில்ல எப்படி போய் சாமி கும்பிடுங்க, யார் யார் சாமி கும்பிடுங்க, இந்த மந்திரத்தை எப்ப சொல்லுவீங்க அது சொல்லியா முதல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன். ஐயா ஐயா, எந்த சாமியாருமே கேட்காத விஷயத்தை கேட்குறியா? கேட்டுட்டியா? சரி. நான் என் குப்பியும் ரவைக்கு ஒரு 7 மணிக்கு குளிச்சிடுவான். ஏய், காலையில் எழுந்து நீ சொல்லுவியா 7 மணிக்கு போய் குளிக்கிறியா? உன் இஷ்டத்துக்கு நாங்கள் குளிக்க முடியாது.
7 மணிக்கு குளிச்சிருவான், 8 மணிக்கெல்லாம் இறை எடுத்துடுவான். இறை எடுக்கிறதுனா சாப்பிட்டுருவான். சாப்பாடா? அப்படி சொல்லு. அப்புறம் சாப்பிட்டுட்டு 9 மணிக்கெல்லாம் பிள்ளைகளை தூங்க போட்டுருவான். எதுக்கு? நமஸ்காரம் பண்ண. இனியா சாமி கும்பிட போயில பிள்ளைகளை தூங்க போறோங்கிற? வர்ற சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கலையா? சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஐயா அப்படித்தான் சாமி கும்பிடணும், இதுதான் ஐதீகம் அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க பிள்ளைகளை தூங்க போறோங்கிற. நீ என்ன பேசுறீங்க? உன் பேச்சை கேட்டால் உருப்பிடும் குடும்பம். அதெல்லாம் ஒரு டச்சு செல்ல வாங்கி கொடுத்துட்டோம்னா செவுத்து பக்கத்தில் நீங்களா போவீங்க. சொல்லுங்க. அப்புறம் இதுக்குன்னு நாங்கள் இந்த நமஸ்காரம் பண்ணுறதுக்கு தனியாக குடிச்சா வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, வீடு கட்டுறது பெரிய விஷயமா? பூஜை அறைன்னு ஒன்று இருக்கணும். அந்த பூஜை அறை கட்டி அப்படி சொல்லுங்க. அப்புறம் அந்த நான் வெளியில் நிற்பேன். சரி. என் குப்பி தான் போய் அந்த குடிச்சக்குள்ள முதல்ல மல்லாக்க படுத்துக்குவா. ஏய் நீ கிறுக்கு மாதிரி பேசுற. கோவிலை வலம் வருவது பெரிது கிடையாது, கற்ப கிரகத்திலே சிற்பத்தை வணங்குவது பெரிது கிடையாது. கொடிமரத்தின் அருகிலே கைகள் 2 நீட்டி கால்கள் 2 நீட்டி குப்புற போடுக்கணும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கே சாஸ்தாங்க நமஸ்காரம். பாருங்களே, கொடிமரத்துக்கு பக்கத்துல போய் அப்படியே கை 2 நீட்டி உடம்புல உள்ள பாகங்கள் அனைவரும் மண்ணிலே படை செய்ய வேண்டுவதுக்கு பேரு சாஸ்தாங்க நமஸ்காரம். புரிஞ்சுக்க. முதல்ல மல்லாக்க போய் படுக்கிறவங்க. புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் என்ன? அது எப்படி? கொடிமரத்தாடியில தான் போய் குப்பரை படுக்கணும், குடிச்சக்குள்ள மல்லாக்கத்தான் படுக்கணும். வித்தியாசமான சாமி. அப்புறம் படுத்துக்குவா. சரி. அப்பதான் அவதான் ஆரம்பிப்பா முதல் எழுத்த மந்திரத்தை. என் மந்திரத்தை கூட நீ சொல்ல மாட்டியா? இதுக்கு அவதான் ஆரம்பிப்பா. வித்தியாசமான மந்திரம்யா. அப்படின்னு ஆரம்பிப்பா. அப்படியே சொல்லுவாங்க. அப்படி சொல்லியா? ஆனா உசுறு தான் போகும், ஆசை வராது. அப்புறம் எனக்கு நீ வெளியில நிக்கிறேன், எனக்கு கிளம்பிடும். சாமி வந்துடும். அப்புறம் நான் திடுன்னா உடனே 2வது எழுத்தை சொல்லுவேன். எப்படி? அப்படியே சொல்லுவாங்க. வேட்டி ரொம்ப பத்திரம்னே, வேட்டி ரொம்ப முக்கியம். எதுன்னு நான் சொல்லுவேன். அப்படி சொல்லியா? நான் இந்த பக்கம் தான் போகும். திடுன்னு ஓடி அவ மேல நான் குப்பரப்படுத்திக்குவேன். 2 பேரும் மந்திரத்தை மாத்தி சொல்லுவோம். முடிஞ்சிச்சு குத்து நமஸ்காரம். அட நாராயணா நாராயணா. நாராயணமா அப்படி பண்ணுவாரு? நாராயணமா அப்படி பண்ணுவாரா? என்ன யாரும் தெரியுதா? இல்லையா? தெரியுதுல்ல. அதான் விஷயத்தை பேசலாமா? அதான் யாருன்னு. டேய் என்ன யாரும் தெரியுதா? இல்லையா? தெரியுது. அதான் யாரு? இங்க பாரு, என்ன யாரும் தெரியுதா இல்லையா? கொண்டே தெரியுது, கொட்டை தெரியுது, வாய் தெரியுது, விலாசம் இல்லையா? விலாசங்களை அறிந்துள்ளவனும் ஆசை என்னவா தானே? சோஸ்ர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கடிப்பிரியா கந்தா என்பது போல் கலகப்பிரிய நாரதர் என்னுடைய நாமோதகம். எது? நாரதர். நாரதரா? தாங்களா? நீங்களா? நாரதர்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த குத்து நமஸ்காரத்தை சொல்லியிருக்கவே மாட்டேன். பரவாயில்ல, சிறியவர்கள் செய்யும் தவறை பெரியவர்கள் மன்னிப்பதே மேன்மைன்னா. இல்ல சாமி, நீங்க உலகத்தை சுத்துறாலும் போற இடத்துல நீங்க பாட்டுக்கு ஏன் மாதிரி நீங்களும் செஞ்சுட்டா என்ன ஒன்று. சரி சரி, என்ன வார்த்தை சொல்ற? 3 ஆசை வருத்தோடு போய் என்ன வார்த்தை சொல்ற? சரி சரி. ஆமா, என்ன விஷயமா? சும்மா கலகம் பண்ணலான்னு வந்திருக்கேன் நான். ஏன் இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து நாடகம் பார்க்கறது பிடிக்கலையா? இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து ஒன்றா படுத்து இந்த மாதிரிலாம் உட்காந்து இந்த மாதிரி படுத்து மற்றவங்க நல்லா ரசிகர்லாம் இப்படி பார்க்குறதுக்காக இந்த கலகம் பண்ண வந்திருக்கேன். இப்படி அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கிளப்பி விட்டு வீட்டுக்கு போக வச்சுட்டு நான் கொண்டு போய் அரிசி மூட்டைக்கு பணம் கொடுக்காம போகணும். இல்லை, நீ நினைக்கிற மாதிரி தவறு. கலகம் என்றால் என்னையா? கலக பிரியன். கலகம் வேறு, கலக பிரியன். ஆரம்பத்தில் கலகம், முடிவிலே நலத்தை உருவாக்கக்கூடியவன் நான். ஒரு வாழ்க்கையில இன்பம் இருந்தா துன்பம்னா என்னன்னு போயிடும், மனுஷனுக்கு தெரியாம போயிடும். உண்மைதானே? இருள்னா பகல், இன்பம்னா துன்பம். வாழ்க்கையில அண்ணன்னா தம்பி, பள்ளம்னா மேடு, இது போல எல்லாமே கலந்து வருதான் வாழ்க்கை. ஆரம்பத்துல கலகம், முடிவுல நலம். சரி, உங்களுக்கு இது பரம்பரை தொழிலா? இடையில் வந்த தொழில். இடையில எனது அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தியமே இடையில வந்த தொழில் கலகப்பிரியர் என்று. உங்க அப்பா பிரம்மா, அவருக்கு என்ன வேலை? படைக்கிற வேலை. படைக்கிற வேலை? ஆமா. சரி, உங்க அப்பா தானே படைக்கிறார். உலகத்துல 84 சிவராயம் படைக்கிறார். நான் 84 உண்மை. 84 சிவாசியர் படைப்பது எங்க அப்பா தான்.
ஊர்வலம் 9 மாநிலம் நீர்ப்பண்ணை நாட்கள் 10 சிறிய பந்தமாம் தேவர் வந்தோம்டா ஐயன் வகுத்து அந்த சேர நாளை 84 சிவராசிலும் படைப்பது எங்க அப்பா தான். ஓ அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகாதிடம் திருவாதிரை புனர் பூஜம் இது மாதிரி சொல்லக்கூடிய 27 நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர்கள். ஏன் ஜாதகாரா நீங்க? எனக்கு தெரியும் 27 நட்சத்திரத்தை சொல்லும்போதே ஜாதகாரத்தை இருக்கு அப்படின்னு. நாங்க தெரியுமா 18 புராணம் உள்ள இருக்கக்கூடியவன் மச்சம் குரு வராக வாமனம் பிரணம் வகையினம் சைவ லிங்கம் பைடிகம் நாரதம் காரணம் வர்த்தம் கறந்த மார்க்கனையும் ஆக்கினையும் பிரம்மாண்டம் 10 கூடிய 18 புராணம் உள்ள இருக்கக்கூடிய நாங்க தான். சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படின்னு சொல்ற ஒரு மாசம் இந்த 12 மாசத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு வருஷம்னு சொல்றாங்க. போலோக மகரகம் தபலகம் சத்தியலம் சுபலகம் ஜனலகம் அதல பதலம் சுதலம் தராதமகதமும் பாவலம் ஈரல 14ம் சென்று நன்மையை சேர்க்கக்கூடிய வந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு என்று சொல்லக்கூடிய 8 நாளை ஒரு வாரமாக்கி ஒரு மாதத்துக்குள்ள 4 வாரத்தை சொருகு நாளுகளை விமர்சிக்கல பிரம்மதூத பிரசரபதி ஆங்கில சஸ்திரிமுக பவ யுவ தாதி ஈஸ்வர பகதி அங்கே பிரமாதி விக்ரமா விசித்திரபானு சுபானு தாரண பார்த்திவ வியா சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்குருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்னுகி ஏவிளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளப பிளவங்க சோபகிருது சுபகிருது குரோதி விஸ்வாஸ் பராபவ கீலக சௌமிய சாதாரண விரோதிகிருது பரிதா பிரமாதீச ஆனந்த ராட்சச நலா பிங்கள காலசு சித்தாத்தி ரௌத்ரி துன்மதி துந்துவி ருத்ரகாரி ரத்தாச்சி குரோதன அச்சே அப்படி சொல்லியா எனக்கு தெரியுமியா? நீங்க ஜாதகாரன் கேட்ட உடனே நீங்க சொன்னீங்கல்ல ஜாதகாரன்னு ஒரு நான் தப்பா எடுத்துக்காங்க என்னடா வருஷத்தை வேகமா சொல்லி முடியும் படகு நிப்பாட்டிட்டானே அப்படி நீங்க நினைக்க கூடாது, தவறா இருக்க கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு ஜாதகாரனா 27 நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கணும், 12 ராசி தெரிஞ்சிருக்கணும், நவ கிரகங்கள் தெரிஞ்சிருக்கணும், கிழமைகள் தெரிஞ்சிருக்கணும். இதையெல்லாம் தெரிஞ்சிருந்த ஒரு ஜாதகாருக்கு நிச்சயமா வருஷம் 60 வருஷம் தெரிஞ்சிருக்கணும். ஏன் தெரியுமா? 60 வருடங்கள் தெரிந்திருந்தாதான் அவங்க எந்த வயதை நிர்ணயிக்க கூடியது இந்த வயசுகள் அப்படின்னு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீங்க தப்பா இருக்க கூடாது, என்னடா இப்படி எல்லாம் பேசுறானே அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா மற்றவர்களை சோதிப்பதற்கு கிடையாது, உண்மை நடப்பு சம்பவம். உங்களை மாதிரி சில பேச்சாளர்கள் இருப்பதனால தான் இந்த நாடகத்துறையிலே நிறைய விஷயங்கள் நன்மைகள்லாம் உலகத்துக்கு பிறகுது. ஒரு சிலர் ஆன்மீகம் மட்டும்தான் பேசுவாங்க, நகைச்சுவைனா என்னன்னு தெரியாது, உருவ ஒற்றுமை இருக்காது. ஒரு சிலர் நகைச்சுவை மட்டும் தான் பண்ணுவாங்க, ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது, உருவ ஒற்றுமை இருக்காது. ஒரு சிலர் உருவ ஒற்றுமை மட்டும் வச்சுக்கிட்டு நகைச்சுவை இல்லாம ஆன்மீகம் இல்லாம இருப்பாங்க. ஆனால் கடவுளை பாத்தீங்களா, உங்களுக்கு நல்ல உருவ ஒற்றுமை, நல்ல ஆன்மீகம், நல்ல நகைச்சுவை அனைத்தும் கலந்து இருக்கிறது. முதல்ல அதுக்கே வாழ்த்துக்கள். தவறா இருக்க கூடாது, நல்லது, நலமோடு வாழ்க்கை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் சும்மா குப்பையில கிடக்கிற கொட்டாச்சி மாதிரி சாமி, என்னைய கொண்டு போய் கோபுர கலசத்துல வச்சுட்டீங்களே சாமி, மனசுக்கு அவ்வளவு சந்தோஷம். அழுகலை சாமி, ஆனந்த கண்ணீர் உங்களை பேச்ச பார்த்த உடனே சந்தோஷம். என்ன சாமி ஒன்றது, ஏதோ கோமாளி வேஷம் போட்டுட்டு பார்த்தேன். ஆனா அதுலயும் பாருங்களேன், எந்த கோமாளி வேஷம் போடுற ஆளுகளும் புராணத்தை அவ்வளவு ஈஸியா படிக்க முடியாது சாமி. ஆனா நான் படிச்சிருக்கேன். ராமாயணம், மகாபாரதம், அதே மாதிரி மாந்திரிகம், ஜோதிடம், வைத்தியம், 64 கலைகள் எல்லாத்தையுமே கரைச்சு குடிச்சிட்டேன். பாருங்களேன், அது மாதிரி நிறைய நான் படிச்சதுனாலதான் சாமியாய் உங்க நாரதர் வேஷம் போடுறவங்க பூரா வெள்ளை சாமி வந்தா சனியா வர்றான்னு சொல்றாங்க சாமி. என்னத்த சாமி நம்ம பேச முடியும்? சின்ன சின்ன பயல்கள்ட்ட எல்லாம் நம்ம போய் பேசினா ஊரில் சொல்கிறாங்க, உன் அனுபவம் என்னையா, அந்த பையன்கிட்ட போய் வாயை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா படித்ததெல்லாம் மறந்து போகுது. உங்கள் மாதிரி ஆளுங்க வரும்பொழுது தான் எனக்கு படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இதெல்லாம் என்ன சாமி, அவங்கெல்லாம் அதோட முடிச்சுக்கிட்டு போயிடுறது, நானும் விட்டுடுறது. என்னத்தை இவங்கள்ட்ட போய் நம்ம பேசுறது அப்படின்ட்டு. ஆனால் அண்ணே இளவரசன் இந்த நாடகத்தை அமைச்சவர் சொன்னார், இன்னைக்கு நல்ல பெருமாள் ராஜா ஒரு பிடிச்சி விடுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஏதோ உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சி அதுலேயும் பாருங்களேன் ஒரு இக்கு வைக்கிறீங்க. பிரபா விவா சுக்கிலா பிரமதா பிரச்சனை பற்றி ஆங்கிலா ஸ்ரீமுகா பாவா இவா எல்லாம் சொல்லிவிட்டு பாதியோட விட்டிய எதுக்கு என்னைய எனக்கு தெரியுமா தெரியாதான்னு சோதனை பண்ணுறதுக்கா? ஒருவேளை நான் தெரியாமல் முழிச்சிருந்தேன்னா நீ என்ன மயிருக்குடா இங்கே வர்ற அப்படின்னு கூட நீ கேட்டிருக்கலாம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். அந்த பயலுக மாதிரியே நீங்களும் பயந்து போறிய பாருங்க. இதுதான் உங்கள் பேரை காப்பாற்றிக்கிறது. நம்ம ஊரில் வந்து என்னையை எழுத்து பேசி வெள்ளச்சாமிகிட்ட பெருமாள் ராஜுங்கிற மாடு புடி போட்டு போச்சுரா.
அப்படின்னு 10 பேர் உங்களை கேவலமாக நினைக்காம அவங்க மாதிரியே ஒதுங்கி போறிய பாருங்க. இதுதான் உங்கள் தொழிலை காப்பாற்றிக்கிறது. இப்படிதான் இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இருக்கணும். உன்னை சந்திச்சு சொன்னேன். இருக்கணும். ஏன்னா உங்க அளவுக்கு படிக்கலைனாலும் ஏதோ ஓரளவு நான் படிச்சிருக்கேன். இது மாதிரி நீங்க சொல்றியா? அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, மண்டக்கணமா பேசுறாங்க. நான் உங்களையெல்லாம் கீழே உட்காந்து நாடகம் பார்த்தவன். பார்க்கணும்ல, அப்பவே நீங்க தெரிஞ்சிருக்க நாடக உலகத்துக்கு வரக்கூடாது. உண்மையாவே நினைச்சிருந்தேன், இப்படிப்பட்ட ஒரு கோமாளிகள் இருக்கும்போது நம்ம நாடகத்துக்கே வரக்கூடாதுடா. இவங்க எல்லாம் எப்போ போய் சேர்றாங்களோ அதுக்கு பார்த்தா கலைத்துறைக்கு வரணும், இல்லை வேற ஊருக்கு எப்போ போய் சேர்றாங்களோ அப்போ தான் கலைத்துறைக்கு வரணும்னு நினைச்சவேன் நான். அந்த அளவுக்கு உங்களுக்கு பேச்சு. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு விஷயத்தை என்னால் மறக்கவே முடியலை. உங்களை கொண்டு கோபுரத்தின் உச்சியில் வச்சேன் நான். வைக்கணும்ல, வைக்கணும். என்னை கொண்டாந்து கீழே தள்ளினீங்க பார்த்தீங்களா? தள்ளணும்ல, மறக்கவே முடியாது என்னால். உண்மையாகவே மறக்க முடியாது. 10 வருஷத்துக்கு என்னை அசிங்கப்படுத்தணுங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடய உங்களுடைய பேச்சு போர் இருந்துச்சு. ரொம்ப பெருமை. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளுங்கிறது எனக்கு தெரியும். அசிங்கப்பட்டா தான் என்ன? எத்தனை பேரை நீங்கள் ஓட ஓட விரட்ட விட்டுறீங்க, எத்தனை நாரதரை விரட்டிருக்கீங்கிறது முதலுக்கு எனக்கு தெரியும். அது என் படிப்பு. சந்தோஷம், மகிழ்ச்சியா. ஏன்னா வெள்ளச்சாமி கிழிச்சு கேட்பேன், நட்டு புடிக்கா நீ வெட்டி புண்ணாக்கு என்ன பேசுறீங்க? ஒரு வார்த்தை தவறா பேசியிருப்பனா? ஆன்மீக சிந்தனையாளன், சிறப்பான உருவ ஒற்றுமையாளன், நகைச்சுவையாளன், பெருமைப்படுத்திருக்கேன். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். ஏண்டா நாரதன் உன் வீட்டில் வேலை பார்க்குறவங்களா? நான் கேட்கிறேன், நாரதங்கிற வெள்ளச்சாமி சனிங்கிற சனின்னு உன் வாயில சொல்லலாமாடா முதல்ல? இங்க பார், கொட்ட கொட்ட குடியோடு முட்டாள், குடிய குடிய கொட்டோடு முட்டாள். ஓர நாயை பார்த்தா விரட்ட நாய்க்கு தொக்கு. நீ ஓர நாயா பார்த்திருக்க, போன நாய்க்கு திரும்பி பார்த்தா நீ வாழ சொல்லிட்டு வந்திருப்ப. ஒரு வார்த்தை பெரிய இவனாதான் நீ. பேச்சு பேச்சா இருக்கனே. உன் பேச்சுக்கு தகுந்த மாதிரி நான் பேசிக்கிட்டு இருந்தேன், உன் நடிப்புக்கு தகுந்த மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் என்னுடைய பெருமை. அந்த பெருமை தெரியாத நீ எல்லாம் எதுக்கே நீ வரல? என்ன வேலைக்கு வந்திருக்க அந்த வேலையை நீ பாடுறா. பண்ணி வேஷம் போட்டா திங்கிரா தின்றா எரும மாட்டு பயல. வேஷத்துக்கு தகுந்த மாதிரி நடிச்சுட்டு போவியா? அதை விட்டுட்டு அவன் அப்படி நான் இதை பண்ணி அவன் அதை. இங்க பார் வெள்ளச்சாமி அவர்களே, முடிஞ்சா நீ என்கிட்ட மேடையில் தவசூடி மேடையில் நீ என்ன வேணாலும் பேசி என்னை வெற்றி பெற்று பார். முடிஞ்சா செய்ய ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய். செய்யலைன்னா செத்து மடி எதுக்கு நீ உயிரோடு? மனுஷன் பிறந்தா ஒரு தடவை பிறப்பு, மறு தடவை இறப்பு. இடையிலே என்ன நடக்கிறது? இறந்து இறந்து பிழைப்பவன் மனிதன் அல்ல. மானத்தோட வாழணும், மரியாதையோட வாழணும், நம்பிக்கையோட வாழணும். அது தன் நம்பிக்கையோட வாழணும். வெற்றி பெறுவோம் என்ற உறுதியோடு வாழ வேண்டும். என்ன பேசுற நீங்க? உன் பேச்சுக்கு நடுக்குவானா? வெள்ளச்சாமி கிழிச்சு புடிஞ்சி உன்னை பார்த்து அப்படியே நட்டுங்கிறதுக்கு வர இந்த கிழிச்சு கேட்பேன். நட்டு முடியும் அந்த வெங்காயம் விளக்கண்ண பொழந்து தெளி முடியும். புரியுதா? பேச்சுனா பேச்சோடற வானர மனிதனை நினைய தூக்கணும் தான் ஒரு நெறி சொல்ல தாண்டி பீத்திரம் ஞானம் கல்வி நபிநூலும் இன்னொரு குருதி இடலாகுமே. கவிக்கு விளக்கம் தெரியுமா? வானரம்னா குரங்குன்னு அர்த்தம். குரங்குன்னு அர்த்தம். மழை பொழியுது, குரங்கு மரத்துல இருந்து நனைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே மரத்துல ஒரு தூக்கணங்குருவி கூடு கட்டிட்டு இருக்கு. தூக்கணங்குருவி கேட்டுச்சு குரங்க பார்த்து, ஏ குரங்க எரும மாடு மாதிரி இருக்க, உமக்கு 5 அறிவு, எனக்கு 4 அறிவு. 4 அறிவு படைத்த நான் கூடு கட்டி மழையில் நனையாமல் வெயிலில் காயாமல் இங்கே பாருங்க எப்படி இருக்கேன். 5 அறிவு படைச்ச உனக்கு கூடு கட்ட தெரியல, வீடு கட்ட தெரியல. ஆனா அதுதான் தெரியல, நனையாமையாவது இருக்க தெரியலையே. குரங்கு குருவி புத்தி சொல்லிச்சு. உடனே குரங்கு என்னஞ்சு, குருவி நமக்கு புத்தி சொல்வதா? போய் கூட்ட போய் பிச்சை அடிச்சு உனக்கு பணமா கிடைச்சு. மேடையில் பேசல, மரியாதையா பேசு. என்னை பத்தி உனக்கு தெரியாது, புரியுதா? முதல்ல நல்லா படி, நல்ல அறிவு ஞானம் உள்ள விஷயங்களை புத்தகத்தை வாங்கி படி. அதற்கப்புறம் என்னை சந்திப்பதற்கு வாரம் வெள்ளச்சாமி அவர்களே, புரியுதா? போ போய் படிச்சு வர சொல்லு. இனிமே ஏதாவது பேசினா மூக்கு மரம் உடச்சு சொல்லு. நாரதங்க என்னடா நாரதங்க? மரியாதை கட்டு கொலை அத்தனை எனக்கு தெரியாது உனக்கு. நாரதன் எவன்டா நாரதன்? உன் வீட்டில் மாடு வச்சவன நாரதன் மண்டே பொழந்து விடுவேன். புரியா? பேசாம
உன்னை கால பிச்சு ரெண்டா தள்ளி போடு சரியா எவன்டா நார்தேடா ராம மட்டும் உனக்கு அவள சாதாரண பட்டவளா இப்பனா வெள்ளச்சாமி முதல்ல மரியாதையை காப்பாத்திட்டு போயிரு சரியா ஆளுகளை பாரு நான் எவடா கொண்டல பிச்சு போடுனா காலத்தும் கொண்டல பிச்சு போடு நானே என்னை வந்து தெரியாம இருக்க நீ புடிச்சம் கொன்னு கொலை அத்து போடு என்னை பத்தி தெரியாது அவன் இவன் எவன்டா உன் வீட்டுல மாடு மேய்க்கிறவங்க இந்த கட்டை எதுக்கு காவு வாங்குறதுக்கு கட்டை பேசுறா நீ முடிச்சா பேசுறா இன்னைக்கு உன்னை கொண்டு விட்டுறா கொலையை அத்துப்படி போடுறா பேசுறா என்ன பேஜரான்ட்டு உள்ள போறேன் பேசுறா முதல்ல நிப்பாட்டியா தெரியுமா பேச்ச நிப்பாட்டு பேசுறா பேச்ச நிப்பாட்டிக்கணும் அவங்கறவங்க நோட்டீஸ் வாங்க மாட்டீங்க சொல்ல மாட்டீங்க மயக்க தூக்கி மண்டையா பொளந்துருவேன் என் பேரை சொல்ல நீ யாரா என்னைய பேச்ச விடு என் பேரை சொல்ல நீ யாரா என்னைய நீ என்னைய பேச்ச விடு என் பேரை சொல்ல நீ யாரா என் பேரை சொல்ல நீ சொல்ல மாட்டேன் நீ எதுக்கு சொல்ல நீ என்ன பெரிய மம்மா கொடுக்கு எப்படி உனக்கு என்ன தெரியும் நீ என்ன படிச்சிருக்க இல்ல நீ வந்து எனக்கு புத்தி சொல்லிக்கிட்டு இருக்க நல்லா போய் படிச்சுட்டு வான்னு ஆமாடா போய் பண்ணலாம் பெருமாள் ராஜு நீ எத்தனை புத்தகம் வச்சிருக்கியோ அத்தனை புத்தகமும் வெள்ளச்சாமி கிட்ட இருக்கு நீர் என்னடி என்னைய போய் படிச்சுட்டு வர சொல்றது எனது திறமை தவசுக்குடி ரசிக்க பொதுமக்களே மற்றும் சுற்று வட்டாரத்திலிருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் அன்பு ரசிக பொதுமக்களே நாடகம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்கள் பேச்சு எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உண்மையிலே நாடகத்தை ரசிக்கிறவங்க மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் கை தட்டுக்கல நன்றி என்ன பேச்சு கோபம் என்பது தன்னைத்தானே குத்திக்கிற கத்திடி அதை நீ சொல்லாத காலை பிடிச்சி ஒரே அடி ஏன் தெரியுமா நான் என்னுடைய கை உன் மேலே படலை நான் போட்டுக்கிற காவலன் வேஷம் இந்த குறவர் வேஷத்தில் நான் நிற்கும் பொழுது உன்னை நான் தொட்டேன்னா அந்த பாவம் எனக்கு தான் ஆனால் காவலன் வேஷம் போட்டு மட்டும் நான் வந்திருந்தேன் ஏன் பெருமாள் ராஜு உன்னை கீழே தள்ளி விட்டு உன் நெஞ்சில் ஏறி உக்காந்து உன் குறவனை நெரிச்சு கொன்னு கொலகாரன் ஆகிட்டு போயிருப்பேன் என்னடி பேசுற மூச்சுக்கிட்ட வந்து கட்டைகள் இப்படி அடிக்கிற வேண்டாம் பெருமாள் ராஜ் எச்சரிக்கிறேன் அவர் சொல்றாரு செய்யி இல்லாட்டி செத்து மடி எதுக்கு இருக்க நீ சொல்றியே நீ பேசுறதுக்கு பூரா ஆமா போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நீ என்ன நினைக்கிறியா அவங்கள போய் செத்து மடின்னு சொல்லியா என்ன கிட்ட சொல்ற பெருமாள் ராஜுங்கிற அறிவுங்கிற ஒளி வெளியில தெரியும்னா இந்த வெள்ளச்சாமி நீ சந்திச்சாத்தான் பெருமாள் ராஜுங்கிற அறிவுங்கிற ஒளி தெரியுமா உனக்கு நீ சொல்ற செய்யி செத்து பெருமாள் ராஜு நான் செத்து மட்டும் போயிட்டேன்னு வச்சுக்க 16 முடியாமலேயும் உன்னை 4 நாள் வந்து தூக்கிட்டு போயிடுவேன் அங்கேயும் எனக்கு ஒரு எதிரி நாரதர் அங்கேயும் வரணும் அதுலயும் நீ முக்கியமா வரணும் ஏற்கனவே முத்தப்பண்ண இருக்காரு அவர் இருந்துட்டு போற நீ வாங்குறேன் 2 எதிரி ஒருத்தர் போய் சேர்ந்துட்டாரு இப்ப நீ தான் எனக்கு எதிரியே அவர் சொல்றாரு வெங்காயம் இவர் வந்துட்டார் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தாலா பெருமாள் ராஜு வெள்ளச்சாமி வெங்காயம் தான் வெட்டி பாரு உன் அறிவுங்கிற அருவாமனையில் வெட்டுப்படுற வெங்காயம் ஆளுகாதிரி அதை வெட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான் பாரு அவன் தான் தேமி அழுவான் வெட்டி பாரு இந்த வெள்ளச்சாமிங்கிற வெங்காயத்தை அழுதுகிட்டு ஓடி போயிடுவேன் ஊத்திரும் கண்ணீர் பேருந்துக்கு கூட உனக்கு காசு கிடைக்காது பேக்க தூக்கிட்டு ஓடி போயிடுவேன் பார்த்து பேசும் அதில் சொல்கிறேன் நீ என்ன வேலைக்கிடா வந்த என்ன வேஷம் போட்டிருக்க திங்கிற பண்ணி வேஷம் போட்டா திங்கிறத தின்னுன்னு சொல்றியே நீ உடப்பம்பட்டி நீ படிச்சியா இல்லை வீட்டில் போய் வடிச்சியா உன்னை நான் கேட்குறேன் பன்றி அவதாரம் எடுத்தது யார் தெரியுமா மகாவிஷ்ணு 10 அவதாரத்தில் பன்றி அவதாரம் வராக அவதாரம் எடுத்தார் பன்றி அவதாரம் யார் தெரியுமா எடுத்தது மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணுக்கு மறுபெயர் என்ன தெரியுமா பெருமாள் பண்ணியா வெள்ளச்சாமி பண்ணியா பெருமாள் தான் பண்ணி வெள்ளச்சாமி துள்ளி குதிக்கிற மான்
அவர் சொல்கிறாரு, வடப்பப்பட்டி பெருமாள் ராசு குருவியா, நான் குரங்கா. உடனே மழை பொழியுதான். இவங்க கூட்டை கட்டினவர் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாராம். இவங்க மேலே வகுத்தரிச்சப்பட்டு இந்த வெள்ளச்சாமிங்கிற குரங்கு போய் பிச்சு விட்டுருச்சான் கூட்டை வகுத்தரிச்சல்ல. எபார் பெருமாள் ராஜ் அவர்களே, நான் குரங்கு தான். புலவத்தில் வந்து வர்றியே, ஆஞ்சநேயன் என்ற பெயரிலே இந்த குரங்குக்கு கோயில் கட்டியிருக்கு, கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. குருவி, உனக்கு எவையா கோயில் கட்டுறான்? உனக்கு எவையா கும்பாபிஷேகம் பண்றா? முட்டையை விட்டு வெளியில் வருவேன், தாய் பரப்பிட்ட வாங்கி சாப்பிடுவேன். சிறகு முத்துனமுன்ன அப்ப ஆத்தா தெரியாம பறக்கிற குருவி, நீர் என்னையா குரங்குக்கு புத்தி சொல்றது? அந்த பார் புலவத்தில் எத்தனை குட்டி போட்டாலும் கூட்டிக்கிட்டே திரிகிற கூட்டம் இந்த குரங்கு கூட்டம். இழுத்துக்கிட்டே திரிய முடியும். குரங்கு குருவி தெரியாது, அது பாட்டுக்கு பறந்து போயிடும். பெருமாள் ராஜர்கள் நீ பேசுறியாய், சும்மா அந்த மரியாதை இல்லாமல் பக்கத்தில் வந்து அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன் அப்படி நான் மைக்க தூக்கி ஒரே அடி மண்டையில் அடிச்சே விடுவேன். பார்த்துக்க பேசு. கற்புற பத்தி கட்டி கசூர் இருப்போட்டு கமல் நீர் பாய்ச்சி பொற்புற வள்ளியினை விதைத்தாலும் அதன் குணத்தை பொருந்த காட்டும் சொற்பேதரங்கனி அறிவுடமே சொல்லி நான் நற்பத வரதர் கவக்குணமே மேலாக நடக்குமாப்பா. என்ன ஒரு பேச்சியா! ஒரு நாரத பெருமாள் ராஜரை ஏற்று பேசுகிற ஒரே வல்லமையும் திறமையும் படைத்த ஒரே ஆள் வெள்ளச்சாமி தான். இந்த திறமை இருக்கிறது நமக்கு. அந்த அளவுக்கு பேச்சு, ஆற்றல், திறமை எவ்வளவு ஒரு அழகா இருக்கு தெரியுமா? உன் பேச்சை கேட்குறப்போ சக்கரன் எழுதி நக்கரன் இருக்கு. என்ன பேசுற நீ? வெங்காயம் சுக்கான வெந்தயம் என்ன பேசுற? வெங்காயம் வெள்ளச்சாமி வெங்காயம் தான். என்னை வெட்டி பாரு, பேருந்து கூட காசு இல்லாமல் போயிடுவேன் நான். கேட்டுக்கங்க அத்தா, வெங்காயத்தை வெட்டுற ஊரம் அழுதுருவாங்களாம். வெங்காயத்தை வெட்டுற ஊரம் அழுதுருவாங்களாம். கேட்டுக்கங்க, இவர் வெங்காயமா, இவரை தொட்டா அழுதுகிட்டு ஓடணுமா? வெங்காயத்தை வெட்டுற ஊரம் அழுதுட்டு போவாங்கன்னா ஒரு வீட்டில் கூட ஒழுங்கா சாம்பார் வச்சு ரசம் வச்சு கறி குழம்பு வச்சு சாப்பிடவே முடியாது. என்னை பெற்ற தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாம் இருக்கிறார்கள். வெங்காயத்தை பத்தி கேட்டு பாருங்கள். இங்க பார், வெங்காயம்னா தமிழ் அகராதியில பொருள் தெரியுமா? காயம் என்றால் உடம்பு, வெங்காயம்னா வெள்ளை உள்ளம் படைத்த வெங்காயம், அதுதான் வெங்காயம். காயம் என்பது உடம்பு, காயம் ஏது பொய்யடா, வெறும் காற்று அடைத்த பொய்யடா, மாயம்னா கேஜத மண்பாண்ட ஓடடா. வெங்காயம் ஏன் வெள்ளச்சாமின்னு சொன்னேன் நான், பேரை அப்படி சொன்னேன். ஆனா வெங்காயத்தை வெட்டி பார்த்தா அழுதுகிட்டு உள்ள போயிடுவாங்களாம். வெங்காயத்தை வெட்டினா அழுதுகிட்டு உள்ள போயிடுவாங்கன்னு சொல்றவங்களாம் தாய்மார்கள் சமைக்கிறாங்களே. எல்லாத்தையும் ஒரு விஷயம் சொல்றேன் நான், நல்லா கேட்டுக்கங்க. நீ தானே வெங்காயம்? ஆமா. என்னை பெற்ற தாய்மார்கள் சகோதரிகள் கையில் நீ என்ன பாடுபடுறன்னு மட்டும் சொல்றேன் பாரு. பாட முதல்ல உன் தோலை உரிக்கிறாங்க. நீ தானே வெங்காயம், உன் தோலத்தையும் உரிக்கிறாங்க. ஏத்தா தோலை உரிப்பீங்களா உரிக்க மாட்டீங்களா? இந்த வெங்காயத்தை நீங்க பேசாம உட்காந்துருங்க. எல்லாரும் சாம்பார் ரசம் வைக்கிறவங்க தான். உன் தோலை உரிக்கிறாங்களா இல்லையா? தோலை உரிப்பீங்கல்ல? என்ன சகோதரிலாம் பேசாம இருக்கீங்க? உரிப்பீங்கல்ல? ஆமாவா? தோலை உரிச்சுட்டு ஒரு கத்தியை கையில் எடுப்பீங்களா? சரக்குன்னு வெட்ட ஆரம்பிக்கிறீங்க. இவனை இந்த 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 வெள்ளச்சாமியை நீங்க எல்லாம் வெட்டுறீங்க. நல்லா பார்த்துங்க, நம்ம தவசூடி மேடையில் சொல்றேன். வெட்டுறீங்க, வெட்டினதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? அடுப்பை மூட்டுவீங்களா? அதில் சட்டியை தூக்கி வைப்பீங்களா? எண்ணெய் ஊற்றுவீங்களா? எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொதிச்சக்கப்புறம் இவனை உள்ள அள்ளி போடுங்க. இந்த வெங்காயத்தை அள்ளி போட்டு ஒவ்வொரு நாளும் தினமும் இந்த பெண்கள் கையில வதக்கப்படுற வெங்காயம் நீ சொல்ற, நாங்க போய் அழுதுகிட்டு போறோமா? இப்ப சொல்றீங்க ஆத்தா சகோதரி எல்லாமே நீங்க கேட்டுக்கங்க. உங்களுக்கு பக்கத்து ஊர் பெரிய ஊர்னா எந்த ஊரு? காளையார்கள் தானே. சந்தை என்ன கிழமை நடக்கும்? திங்கக்கிழமை சந்தை நடக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை. திங்கக்கிழமை சந்தைக்கு உங்கள் வீட்டில் விடிஞ்சிருச்சுல, நேற்று சனிக்கிழமை நானும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தானே. திங்கக்கிழமை சந்தையில் ஒரு நிமிஷம் அந்த வரேன் ஒரே ஒரு நிமிஷம் வரேன் இந்த வரேன் ஒரு நிமிஷம். அந்த திங்கக்கிழமை சந்தைக்கு நீங்கள் வீட்டில் நம்ம சகோதரர்கள் அனுப்புவீங்க, இல்லைன்னா வீட்டுக்காரர் அனுப்புவீங்க, இல்லைன்னா அப்பாவை அனுப்புவீங்க. எதுக்கு? காய்கறி வாங்குறதுக்கு.
கத்தரிக்காய் வாங்க சொல்லுங்க, தக்காளி வாங்க சொல்லுங்க, உருளைக்கிழங்கு வாங்க சொல்லுங்க, எல்லாம் வாங்க சொல்லுங்க. ஆனால் இன்னும் 2 பொருள் வாங்க சொல்லணும். 1 கிலோ பெரிய வெள்ளச்சாமி, 1 கிலோ சின்ன வெள்ளச்சாமின்னு சொல்லுங்க. என்ன அர்த்தம் புரியுது அப்படின்னா, 1 கிலோ பெரிய வெள்ளச்சாமின்னா என்ன? பெரிய வெங்காயம். 1 கிலோ சின்ன வெள்ளச்சாமின்னா என்ன? சின்ன வெங்காயம். நீ பார்த்து தூங்குதான். இவர் தானே வெங்காயம்னாரு, இந்த வெள்ளச்சாமி தான் வெங்காயம்னு சொன்னார்ல. நீங்க எந்த காரணம் கொண்ட எல்லாரும் போகும்போது சந்தையில விற்கிறவங்கள்ட்ட, அப்பா எனக்கு 1 கிலோ பெரிய வெள்ளச்சாமி கொடுங்கன்னு கேளுங்க. அப்படின்னா பெரிய வெங்காயம்னு அர்த்தம். சின்ன வெள்ளச்சாமி அப்பதான் சின்ன வெங்காயம் அர்த்தம். நீ எல்லாம் என்ன பேச்சு பேசுற? ஒரு சொல்றாரு பாருங்கள, குரங்குக்கு கோயில் கட்டுறாங்களாமா தான், கும்பாபிஷேகம் வைக்கிறாங்களாம், குரங்கு கூட்டத்தோட வாழுதான். பேருங்க, இவன் பேச்ச கேளுங்க, நல்லா இருக்கு பாருங்க. குரங்கு கூட்டத்தோட வாழுதான், குருவிக்கு கோயில் கட்டல கேளுங்க. மயில் வாங்கின முருகப்பெருமான் மயிலுக்கு கோயில் இருக்குது, கேட்டு பாருங்க. அத்தா கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, கருடன் மகாவிஷ்ணு வாங்கின கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க. இந்த பையனுக்கு தெரியல. அதுவும் பாருங்களேன், குரங்கு கூட்டத்தோட வாழுமா, குருவி கூட்டத்தோட வாழாதான். எவ்வளவு பெரிய முட்டா பொய்யா சொல்றேன் பாத்தீங்களா? கேளுங்க. காக்காக்கு சோறு வைங்க, ஒரு காக்கா சாப்பிடுமா? எல்லா காக்கையும் ஒண்ணு கூட்டும், கா கான்னு நிறைய காக்கா சாப்பிடும். கோழிக்கு இற போடுங்க, கோழி சாப்பிடுமா? குஞ்சு எல்லாம் கூட்டி சாப்பிட சொல்லும். இதுதான் ஒற்றுமை. பறவைகள் தான் ஒற்றுமையா இருக்கு. குரங்கு கூட்டமா இருக்குமா? குரங்கு எப்ப தெரியுமா கூட்டமா இருக்கு? பக்கத்தில் அங்கிட்டு கோயில் இருக்குன்னா அந்த பக்கம் எங்க பக்கம் அழகர் கோயில், அங்கே குரங்கு நிறைய இருக்கு. அந்த கோயிலில் போய் நீ சாமி மட்டும் உனக்கு முட்டை உன் பிள்ளைகளுக்கு மொட்டை எடுத்து முடியறதுக்கு அபிஷேகம் பண்ணு. தேங்காய் பழம் கொடுப்பாரு ஐயர் அர்ச்சகர். தேங்காய் பழத்தை நீ வீட்டுக்கு கொண்டாட முடியுமா? எங்க அந்த தேங்காய்னு கேட்ப, தம்பி கொண்டு வரேன்னு சொல்லு. அடி வாங்கிட்டு இந்த குரங்கு புடுங்கி திங்குங்கிற. எங்க தேங்காய் எங்க பொரியல்ல, பொரிய எந்த தம்பி கொண்டு வரேன், அடி புடுங்குறீங்க இந்த புடுங்கி திங்கி இந்த குரங்கு அப்படின்னு சொல்லுவேன். எப்ப நீ ஒற்றுமையா வர்ற? ஒரு வாழைப்பழத்தை கொண்டு போனீங்கன்னா உன் பின்னால 10 குரங்கு பின்னால பத்திக்கிட்டு வரும். அதையும் நீ உருப்படியா தீரியா, இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி உதப்பிட்டு அப்படி என்னத்து எப்ப ஒற்றுமை வருகிறது? இனிமேல் ஒரு வார்த்தை நாங்க தான் ஒற்றுமையா இருக்க, நாங்க தான் அதை பண்ணுவோம் இதை பண்ணுங்கிற வார்த்தையை சொன்ன கொன்னே விடுவேன் தெரியுமா? பாலும் தெளிதேனும் பாக்கும் பருப்பீவை நாலு முதற்கு நான் திருவேன் கோலம் செய் துங்கக்கரை துமணியை சங்கத்தவன் மூன்றுதான் கல்விக்கு நீதான் அம்மா கொடுக்கு பேச நீ முடிஞ்சா என்ன வேணுமா கேளு. அருமையா பேசிவிட்டார். ஆமா, என் தோலை உரிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க. ஆமா, இனிமே வெங்காயம்னா வெள்ளச்சாமி தான் வெங்காயம். சரி சரி. தோலை உரிப்பார்கள். உரிச்சாச்சு. சரக்குன்னு வெட்டுவாங்க. வெட்டியாச்சு. வெள்ளச்சாமி வெட்டு போட்டு தனியா ஒரு தட்டுல இருக்க அடுப்பை மூட்டுவார்கள். சட்டியை வைப்பார்கள். எண்ணெயை ஊற்றுவார்கள். நீ தானே சொன்ன எண்ணெய் ஊற்றுவார்கள். ஆமா, பெருமாள் ராஜுங்கிற எண்ணெயை ஊத்தியாச்சு. எண்ணெய் எதுக்கே ஊத்துறாங்க? நீ தானே சொன்ன எண்ணெயை ஊற்றுவாங்கன்னு. ஒன்னையோ ஊத்தியாச்சு. நான் உன்கிட்ட கேட்கிறேன், முதல்ல நீ ஒழுங்கா காஞ்சிரு. நீ ஒழுங்கா காஞ்சிருந்தாத்தான் அந்த வெள்ளச்சாமிங்கிற வெங்காயம் வதக்கப்படும். நல்லா கேளுங்க. நீயே ஜர வேக்காட்ல இருக்க, நான் எப்படி வதக்கப்படுவேன்? எல்லாரும் படிச்சுக்குதேன். கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அப்படின்னு எழுதணும்னா எத்தனை சுழி நெய் வர? 3 சுழி. 3 சுழி நெய் வர. தன்னைத்தானே சொல்லக்கூடிய நெய்க்கு என்ன வர? 2 சுழி தான். உனக்கு 2 சுழியா 3 சுழியானே தெரியல. மரியாதையா பேச்சு. 2 சுழியான்னு கேளு. ஆமா, 2 சுழியாங்கறியா? 2 சுழியா 3 சுழியான்னு கேட்டேன் நானு. ரொம்ப பேசுற. 2 அண்ணா நீ ரொம்ப பேசுற. நீ சாதி இரண்டுடைய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி வலுவான எரிமுறையில் மேதினியில் இட்டால் பெரிய விடாதாரிகளை ஒருத்தர் பட்டாங்கி உள்ளபடி சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி வந்தவனால் சொன்ன சுருக்கடி சொல்லி படுவாதாம் என்ன? ஆற்று பெருக்கட்டு அடிச்சுடும் மண்ணாலும் அவா ஊற்று பெருக்கால் உலக ஊட்டும் ஏற்றவர்க்கினர் உடை பிறந்தால் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை மாட்டாசி சொல்லி சிவன் சரியா சொல்லாமலை பெரியா சரியா சொல்லி சிவ கேவல குலமால வேர்க்கன பலாமை பதன பார்த்தே ரசித்தின் பண்புள்ள அந்த ஆதிசக்தியை வணங்கினேன். எச்சத்தி இருந்தாலும் இச்சத்தி எனக்குள்ள அருமுகனி எதமன கொண்டுமோ கருமுகனி எட்டியுமாகுமா இருமுகனி ஆண் வெல்லலாம் நரமுகனி நாம கென்ஷம் பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் ஒட்ட தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரமேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சம் கடை மறந்தாலும் கண்கள் இமைப்பது மறந்தாலும் வெள்ளச்சாமி தோலை உரிய சொன்னியல்ல, அதை மட்டும் மறக்க மாட்டேன். கவையாயு குமாகி கட்டக்கு தினுக்க வகையில் நல்ல மரம் செவி நீட்டாச குறிப்பிட மாட்டாத நன்மரம் நானே. முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருவரை எனவோதும் குரங்கு கூத்தாடி குளத்துக்கு அருகு நாய் ஆடி பாடி கொண்டாது போய் என்று சொன்னான். சாபக சோபம் சங்காசம் காசிய வேக மகாயுதம் சர்வ மகாக்கணம் மோதிரவுடைய விறகு பகுந்தவர்கள் இடையில் பஞ்சன் பட்டது அவர்கள் நஞ்சிருவேன். நன்றி. நேரமாயி போச்சு. என் தங்கச்சிக்கு காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணு. மனிதன் பிறப்பது நேரம் பருவம் அடியது திரும்பது நேரம் இறப்பது 4 வாய பொத்தியா வாய பொத்தின வாலி உள்ளே செல்ல தம்பி பொத்தின அண்ணனுக்கு தம்பிக்கு
சண்டை. மயிரை புடுங்கின. மயிர் ரோமரிசிக்கு 3 கோடி மயிர். ஒரு மயிர் ஓனா ஒரு பிரமன் இறப்பான். தர்த்தரியம் அனைத்தும் சரித்திரம் சரித்திரம். வாயா பத்திக்கிட்டு உள்ள போ. உள்ள போன வெளியில வர முடியல. அபிமன்யு என்று சொல்லக்கூடிய உள்ள போன வெளியில நிராயுதபாணியா இருந்து உள்ள செத்தானா இல்லையா? தங்கச்சி வள்ளிக்கு காலகாலத்துல வள்ளி 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 என்று சொன்னாலே வள்ளி என்ற பெருமை பெற்ற வள்ளியர். மரகத வள்ளி மாணிக்க வள்ளி அந்த வள்ளி தோலை உரிப்பியல என்ன போய் சின்ன வெள்ளச்சாமி பெரிய வெள்ளச்சாமி குடும்பியல. வெள்ளை என்றாலே பெருமை சிறப்பு இருக்கு. துண்டு போட்டுக்கிட்டு வாங்கண்ணே. ஐயா வந்திருக்கா போடுங்க. மனிதரை வாக்கிலே துண்டு படக்கூடாது என்பதா துண்டு.